எஸ்ஐஆருக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த பேரணியில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? எவ்வளவு தூரம் இந்த பேரணியானது நடைபெற இருக்கிறது? விவரங்கள். நாடு முழுவதும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நடவடிக்கையால் BLO என்று சொல்லப்படுகின்ற அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் பலர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும், இதற்கு பாஜக மற்றும் தேர்தல் ஆணையமே பொறுப்பு என்று மம்தா பானர்ஜி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஏற்கனவே இதனை கண்டித்து அவர் ஒரு பேரணி ஒன்றை மேற்கொண்ட நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தின் வடக்கு பெர்க்னாஸில் உள்ள பாங்கோங் என்னும் பகுதியில் அவர் ஒரு பிரம்மாண்ட பேரணியை மேற்கொண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜியுடன் மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், MP, MLAக்கள் மற்றும் அக்கட்சியினுடைய ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சிலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேரணிக்கு பிறகு தற்போது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசி வருகிறார். அப்போது பேசுகின்ற அவர், வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கிறது என்றால் இந்த வாக்காளர் பட்டியலை வைத்துதான் 2024 மக்களவை தேர்தலும் நடைபெற்றது. அதில் மோடியும் வெற்றி பெற்றார். இதில் பிரச்சனை இருக்கிறது என்றால், இதில் நேர்மை இல்லை என்றால் பிரதமர் மோடி 2004 மக்களவை தேர்தலிலும் வெற்றி பெற்றது நேர்மை இல்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பீகார் தேர்தல் முடிவுகள் என்பது SIR-ஆல் ஏற்பட்ட முடிவுகள் தான் என்று குறிப்பிட்டுள்ள அவர், எதிர்கட்சிகளால் பாஜகவின் இந்த நகர்வை உணர முடியவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நான் மேற்கு வங்கத்தில் இருக்கும் வரை யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து அகற்றுவதற்கு விடமாட்டேன் என குறிப்பிட்டுள்ள மம்தா பானர்ஜி, ஊடுருவலால் தான் இந்த SIR செய்யப்படுகிறது என்றால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலும் SIR நடைபெறுகிறது. அப்படி என்றால் அங்கேயும் ஊடுருவல் இருக்கிறது என்று பாஜக ஒப்புக்கொள்கிறதா, மத்திய அரசு ஒப்புக்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் என்னை அசைக்க நினைத்தால் நாடு முழுவதும் பாஜகவின் அஸ்திவாரத்தையே நான் உலுக்கி விடுவேன் எனவும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற ஆணையம் என்ற நிலையை மாறி அது பாஜகவின் ஆணையமாக மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்கிற குற்றச்சாட்டையும் மம்தா பானர்ஜி முன்வைத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.